இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் பாரதி தான் ஆத்தா அப்பனா இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இந்த பரிகாரத்தையும் அவளே பண்ணட்டும். அவளோட விதி எப்படி? ஆதித்யாவுக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். நல்ல விஷயம்டா மச்சான். அந்த பையனுக்கு நீதான் அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம சொல்ற பொய்யால நல்லது நடந்தா அது தப்பு இல்ல மச்சான், பரவாயில்ல. அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் குழந்தைக்காக நீ பண்றது சரியா இருக்கும். கருப்ப உண்மையான அன்போட நல்லது பண்ற யாரையும் தண்டிக்க மாட்டான். தம்பி, என்னடா இப்படி கேட்டு சங்கடப்படுத்துறேன்னு என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பேர புள்ள உங்களை அப்பாவா நினைச்சிட்டான். அவனுக்காக வேண்டிக்கிட்டு பண்ண பரிகாரத்துல கடவுளா பார்த்து பூச்சட்டி அவன் கையில இருந்து உங்க கையில வாங்க வச்சு அதை முடிச்சு வச்சிருச்சு. இந்த பரிகாரத்தையும் உங்க மனசார அவனுக்கு அப்பாவா இருந்து முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு கோடி புண்ணியம்பா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன ஆளாளு கொண்டு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஆதி கிட்ட இப்படி எல்லாம் சென்டிமெண்டலா பேசி நீங்க ஆதி கிட்ட இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ப்ளீஸ் ஆதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என்னங்க இப்படி பேசுறீங்க? இது சாமி காரியம் தானே. யார் பண்ணா என்ன? யார் பண்ணா என்னன்னா நீ கூட தான் பண்ணலாம். பண்ண முடியாதுல்ல? அப்ப ஆதியை மட்டும் பண்ண சொல்லி எதுக்காக கம்பல் பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க எங்களை தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. ஆதி இனிமே எந்த பரிகாரமும் பண்ண மாட்டாரு. சாரி மித்ரா, என்ன மன்னிச்சிரு. ஏன் எதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த பரிகாரத்தை நான் ஆதித்யாக்காக பண்ணணும்னு தோணுது. என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதித்யாவுக்கு நான் அப்பாவா இருக்கேன். பரிகாரம் பண்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஆதித்யா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் பண்றதா சரியா இருக்கும்னு நானும் நம்புறேன். அதுக்காக என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பார்த்தா நான் பண்றது சரின்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு மேல இத பத்தி நீங்க பேச வேண்டாம்.